எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். ஜாயிண்ட் பெயினுக்கு ஆல்ரெடி நிறைய ஹோம் ரெமெடி சொல்லியிருப்பேன். அதுக்கு இன்னொரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். க்ளோவ் ஆயில், க்ளோவ்ஸ் அண்ட் க்ளோவ் ஆயில், அதாவது லவங்கம். பல்வலிக்கு லவங்கத்தை நம்ம பல் இடுக்கில் வச்சுக்கிறது, ஆர் க்ளோவ் ஆயிலை நம்ம அந்த கேவிட்டிஸ்க்கு வைக்கிறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஜாயிண்ட் பெயினுக்கு க்ளோவ் ஆயில் ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? 3 ட்ராப் க்ளோவ் ஆயில் எடுத்துக்கோங்க. லவங்க எண்ணெயை 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை 5 to 10 ml கோகோனட் ஆயிலில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜாயிண்ட் பெயின் எங்கே இருக்கோ அங்கே மசாஜ் பண்ணணும். நீங்கள் இது பண்ணுறப்ப இந்த க்ளோவ் ஆயிலையும் கோகோனட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கற்பூரம் நல்லா பொடிச்சு போட்டுட்டு அதை லைட்டாக வார்ம் பண்ணி கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இது உங்கள் ஆர்த்ரைட்டிஸ் பெயினுக்கு, ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் வரப்போகுது. உங்களோட குழந்தைங்களுக்கு கார்டனிங் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? சின்ன குழந்தைங்களுக்கு கார்டனிங் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக ஏதோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேஷன்ஸ், ஹெல்த்தி ஈட்டிங்னா என்ன, என்விரான்மெண்ட்டோட அவேர்னஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஆஸ் யங் ஆஸ் பாசிபிளாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 வயசு குழந்தைக்கு கூட நீங்கள் ஒரு கார்டனிங் டிப்ஸை சொல்லித்தரலாம். அந்த பிளான்ட்டை அவங்கள வளர்க்க வச்சு அது நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருங்க. அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு டிப்போட நாளை சந்திக்கிறேன். அறம் வாழ்க, வளம் பெறுக. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.